விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஒரு 2 வாரம் மங்களூர் போயிட்டு நேற்று தான் வந்தேன். காலையில் தான் வந்தேன் சென்னைக்கு. கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 வாரமாக வீலாக் போடலை. உங்களுக்கே தெரியும், டார்க் அண்ட் ஆஃப் த சோல்லாம் கேட்டிருப்பீங்க. மங்களூர் போனேன். சில ஜிலு ஒரு கொஞ்சம் ஏதாவது மைண்டு மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வேலையாக போனேன். ஒரு 5 நாள் ஒரு வேலையும் செய்யலை. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வலி அப்படியே கொத்து நெஞ்சில். நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு ஒரு தோணுமா உங்களுக்கு? காலை எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு பயத்தோடு எழுந்திருக்கீங்களா? அந்த வலி எவ்வளோ கடுப்பு தெரியுமா? அது நெஞ்சு அப்படியே கல் மாதிரி ஏஞ்சி உக்காடுறது. அது எனக்கு ஒரு 5 நாள் இருந்துச்சு. அதாவது நீ வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றும் வராது, உனக்கு எழுத வராது, உன் கதை யாருக்கும் பிடிக்காது. அதாவது இந்த ஒரு 38 வருஷம், அது ஓகே, அந்த 18 வருஷம் சினிமா ட்ராவலில் தேடல்லையோ ஒரு நாள் கூட நான் டயர்டானதில்லை. தவறு நடக்கும், பிரச்சனை நடக்கும், எந்திரிப்பேன், வேலை செய்வேன், போவேன், பார்த்துக்கலாம் நுக்கோலாக இருக்கும். இந்த ஒரு 5 நாள் எந்திரிக்கிறேன், அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னது இது, வேர்க்குது, நம்ம அவ்வளோதான், வேஸ்ட்டு, நமக்கு ஒன்றும் பிடிக்காது, யாருக்கும் நம்ம கதை பிடிக்காது, அவ்வளோதான், முடிஞ்சது, இனிமேல் என்ன. திருப்பி அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கேன், அப்சசிவா, இட்டு ஓடுறேன், அங்கிட்டு ஓடுறேன், பேசுகிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், ஒன்றும் வேலை செய்யலை. 2வது நாள் திருப்பி அதே மாதிரி எம்டியாக அப்படியே பார்த்துக்கிட்டு. அப்புறம் ஃபேன்ஸ் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க, கூட வெளியே போயிட்டு வந்தேன், டைம் ஓடிச்சு. திருப்பி 3rd டே 5 நாள் டெய்லி காலையில் வேஸ்ட்டு, உனக்கு எதுவும் நடக்காது, விளங்க. எனக்கு என்னடா அது, என்னடா உனக்கு உடஞ்சி போய் கிடக்குறோம் சில்லா, என்னடா அது. 6வது நாளுக்குள்ளே என்னை நான் திருப்பி ஒன்று சேர்த்தேன். இந்த உடஞ்சி போன மனசுங்கிற எல்லா கண்ணாடியும் ஒன்றாக்கி திருப்பி பெரிய மிரர் ஆக்கி உட்காந்து வா எழுதலாம். இது முதலில் எழுந்து செல் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் மூமெண்ட் கிடையாது. அது இன்னும் ஒரு முறை இந்த என் ஃப்ரெண்டு ஷெரீஃப், மெஹபூப் ஷெரீஃப்னு, நான் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, சொல்லியிருப்பேன் பாட்காஸ்ட்லாம். ஏதோ கதை ஒன்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது நல்ல இடத்துல ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அந்த டைலாக் விட சூப்பராக இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு சீன். அது கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கலாம். அது எனக்கு அங்கே அப்படி மூமெண்ட் இருந்துச்சு. ஒன் லாஸ்ட் டைம், கடைசியாக ஒன்று எழுதுவோம், கடைசியாக ஒரு முறை. இந்த ஒன் லாஸ்ட் டைமுங்கிறது தோணிட்டு திருப்பி அந்த லேப்டாப்பில் கையை வச்சு உங்களை ரொம்ப தாழ்வாக நினச்சி போட அந்த மனசை எட்டி உதச்சி அப்படி அந்த ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் எழுதுற, அதுக்கு அப்படி ஃப்ளோவாக போக 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 மனசு லேசாகும். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒன் லாஸ்ட் டைம் இருக்குல்ல, கடைசியாக ஒரு முறை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு முறை நீங்கள் போதும், இதோடு முடிஞ்சு போச்சு, நம்ம அவ்வளோதான், ஒன்றுத்துக்குள்ள மயிராக கூட போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு எப்போ தோணும் போதும் இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் ஒன்றும் சும்மா, அதெல்லாம் ஒன்றுமே, அதெல்லாம் என்ன பாசிட்டிவ் எனர்ஜி, என்ன பாசிட்டிவ் திங்கிங்க, நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவாக கல்யாணத்திரிக்க போகிறோம், அதெல்லாம் இல்லை. இந்த ஒரு வார்த்தை வேலை செய்யும். இன்னும் ஒரு முறை, ஒன் லாஸ்ட் டைம், இன்னும் ஒரு முறை. ஷூட்டிங்லாம் போகும்போதெல்லாம் ஹீரோ நடிப்பாங்க, ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க. டேரக்டர் இன்னும் ஒரே ஒரு முறை அப்படி, அது ஒரு மாதிரி கெஞ்சலாக இருக்கும். ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு அவங்க பேனிக்க, இல்லை நல்லா இருந்துச்சு, இன்னும் எங்களுக்காக ஒரு முறை அப்படி கேட்க, ஓகே இதில் என்ன இருக்குது, ஒரு முறை தானே. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு முறை, ஒரே ஒரு முறை, அந்த ஒன்றுங்கிற வார்த்தைக்கு ஒரு இது ஒன்று இருக்கும். அது மாதிரி ஒரு லாஸ்ட் டைம் ஒன்று எழுதுவோம். அவன் சொன்னான், இந்த முறை வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அது அப்படி ஆக்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேன் வந்தார், பிரஜ்வாலுங்கிற பையன், பிரசாந்துங்கிற பையன், அப்புறம் பிரசாந்த் போன முறை அந்த பையன் தான் அவ்வளோ ஹெல்ப் எனக்கு. பெங்களூரில் இருக்கான். இவங்க 2 பேரும் எனக்கு இதானாங்க. பிரசாந்தோட வீட்டுக்கு போனேன், அவங்க அம்மா இருந்தாங்க, சாப்பாடு நானும் தமிழினி போனோம், சாப்பாடு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பேசிட்டு வந்தோம். இந்த ட்ரிப்பில் பிரஜ்வாலையும் பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க கூட வண்டியில் போயிட்டுருந்தேன், பைக்கில் அதை இடம் கூட்டு போகிறேன்.
அப்போ அது மாதிரிலாம் சொல்லிட்டுறேன். ஒரு 5 நாள் ஆச்சுடா, 6th டே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கேட்டான், என்ன இந்த உடஞ்சி போனதை திருப்பி சேர்த்து மறுபடியும் கொண்டு வரது கஷ்டமாக இருக்குல்லண்ணே அப்படின்னா. ஆமாண்டா, ஆனால் எல்லாம் ஈஸியாக உடச்சிட்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னா. இதுதான் எனக்கு புரிஞ்சுது. உங்கள் மனசை உடைக்கிறது இப்படி ஒரு செகண்டு, ஆனால் அந்த ஒட்ட வைக்கிறதுக்கு பல நாள் ஆகும். இந்த நேச்சரே ஒரு கொடூரமான ஒரு உலகம். அது எந்த ஒரு விஷயத்தையும் உடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஒட்ட வைக்கிறது கஷ்டம். இந்த என்ட்ரோப்பிலாம் சொல்லியிருப்போம்ல, மணலில் பண்ண கேஸ்டல் மண்ணாக ஆயிடுச்சுன்னா திருப்பி அதுவாக கேஸ்டலாக மாறுறதுக்கு ப்ராபபிலிட்டிலே இல்லை. அதுக்கு பேர் தான் என்ட்ரோப்பிம்பாங்க. என்ட்ரோப்பிங்கிறது உங்களுக்கு சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அதுதான் ஏன் டைம் ட்ராவல் பாசிபிள் இல்லை, ஏன் மரணம் நமக்கு வருது, ஏன் டைம் பேக்வேர்ட்ஸில் போக மாட்டேங்குது, அதுதான் சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ரேண்டமான விஷயம் இருக்குல்ல உலகத்தில், அதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ப்ராபபிலிட்டி நிறைய ரேண்டமாக இருக்குது. எப்படி சொன்னால், இப்போது பீச்சில் மண்ணாக கஜகஜன்னு இருக்குது. அந்த மண்ணில் நீங்கள் ஒரு அரண்மனை ஒன்று கட்டுறீங்க. ஓகேவா, கட்டியாச்சு. 2 ஜன்னல், ஒரு டாப்பு, மண் மாதிரி டப்பாலாம் போட்டு பக்கெட்டில் வச்சு கட்டியாச்சு. அரண்மனை மாதிரி இருக்குது. டக்குன்னு அலை அடிச்சிருது. ஓகே, அது விழுந்துடுது. திருப்பி காற்றடிச்சா மண் சேதரும் அந்த பக்கம் போகும். அந்த மண் திருப்பி அந்த கேஸ்டலாகவே அதுவாகவே உருவாகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு சயின்ஸில் யோசிக்கிறாங்க. கணக்குப்படி ப்ராபபிலிட்டியில் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. -1 கோடி அப்படின்னு இல்லவே இல்லை. அதனால தான் டைம் ஃபார்வர்டில் தான் போகும், பேக்வேர்ட்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ் உடஞ்சிதுன்னா உடஞ்ச கிளாஸ் செதறிக்கிட்டே போகுமே தவிர பேக்வேர்ட்ஸில் அந்த கிளாஸ் ஒட்டாது. நிஜ வேர்ல்டில் அது ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் அதுங்க எல்லாமே மாலிக்யூல்ஸ் தான், அது ஆட்டமோ ஹைட்ரஜனோ அப்படி வந்துட்டு போகுது. அப்போ அது சேரலாமே நீங்கள் கேட்கலாம். அதுதான் உடையிறது சயின்ஸ் அலோவ் பண்ணுது, அது திருப்பி சேர்ந்துக்கிறது நேச்சரில் இல்லை. இதை புரிஞ்சுக்கிங்க. இயற்கையே உடஞ்சிருச்சுன்னா ஒட்ட வைக்கிறது இயற்கையிலே இல்லை, ஆனால் மனுஷனால் முடியும். ஆனால் என்ன சொல்கிறேன், உடைக்காமல் முதல்ல இருங்க அப்படின்றேன். இந்த மனசு உடையாமல் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் உங்களோட கனவுகளை உடைப்பாங்க, உங்கள் எண்ணங்களை உடைப்பாங்க, உங்கள் ஆசையை உடைப்பாங்க, நம்பிக்கையை உடைப்பாங்க, உங்களோட எழுத்தை உடைப்பாங்க, கலையை உடைப்பாங்க, உங்களோட ரோஷத்தை உடைப்பாங்க, உத்வேகத்தை உடைப்பாங்க, உங்களோட தனிமையை உடைப்பாங்க, தனித்துவத்தை உடைப்பாங்க, நீங்கள் யாருங்கிற கொள்கையை உடைப்பாங்க, நேர்மையை உடைப்பாங்க, அந்த பக்குவத்தை உடைப்பாங்க, பொறுமையை உடைப்பாங்க, அமைதியை உடைப்பாங்க. ஏன்னா இந்த சொன்ன அத்தனை வார்த்தையும் சேர்த்து வைக்கிறது அந்த இடத்துக்கு வர்ற, அது ஈஸியாக உடச்சிட்டு போவாங்க. ஆனால் திருப்பி ஒட்ட வைக்கணும். அப்படி தான் ஒட்ட வச்சு திருப்பி எழுத ஆரம்பித்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யோசிக்கிறேன், ஆனால் வாழ்க்கை ஒரு நாள் இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு தோண வைக்குது, மறுநாள் நீ தாண்டா இல்லைன்னு யோசிக்க வைக்குது. இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதும் நல்லது தானே. யோசிச்சு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் நினச்சி, இப்போது மறுநாள் சூரியன் வரும், ஒரு நாள் பகல் வரும், திருப்பி காலைல வரும், திருப்பி ஒரு ரீபெர்த்தும் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்படி எந்த ஃப்ளக்ஸ் இல்லாமல் இருந்தா, சூரியனை பூமி சுற்றலை, ஒரு விஷயம் போய் திருப்பி அடுத்த விஷயம் வருதுன்னு அடுத்த விஷயம் ஒன்று இல்லாமல் இருந்தா, நாளைன்னு ஒன்று இல்லாமல் இருந்தா, நைட்டு வந்துருச்சு திருப்பி பகலே வராது உங்கள் வாழ்க்கையிலே. வச்சு பாருங்கள். அப்படி ஒரு பூமியில் இருந்தீங்கன்னா உட்காந்துருக்கீங்க, நைட்டில் இருக்கீங்க, அவ்வளோ நைட்டு திருப்பி சூரியன் வராது. சூரியன் நீங்கள் பார்த்துட்டு திருப்பி நைட் ஆகிடுச்சுன்னா திருப்பி பகல் வராதுன்னு இருந்துச்சுன்னா, ஆனால் உங்களுக்கு பாருங்கள், இயற்கையை பாருங்கள். ஒரு விஷயம் வளர்ந்தால் திருப்பி அது ரீசைக்கிள் திருப்பி வருது. ஒரு டுமாரோங்கிற ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இருந்தது நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி சோகமாக தான் நாளைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, இன்றைக்கி ஹாப்பியாக தான் நாளைக்கு சோகமாக இருப்பீங்க. ஆனால் அதுதான் வாழ்க்கையோட அந்த ஒரு சூஸும் அதானே. யோசிங்க. நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா நாளைக்கு திருப்பி ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளா நேற்று சோகமாக இருந்தோம், அதே வாழ்க்கை தான் இருந்திருக்கும், அதே ஆளாக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க, அதே துன்பம் தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நேற்று சோகமாக இருந்திருப்பீங்க. நேற்று ஒன்றும் இல்லாத ஒரு மண்டு பயடா நீ எதுக்கடா இருக்க விளங்காமல் போன்னு தோணும். இன்றைக்கி பரவாயில்லையே ஏதோ பண்ணுறீங்கன்னு தோணுதில்லை. இதுதான் வாழ்க்கையோட விந்தையை. அதை ஒட்ட வச்சுக்க முடியுது மனுஷனால். லாஸ்ட் டைம் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், கடைசியாக ஒரு முறை என்ன பிரச்சனை வந்தாலும், தோற்று போனாலும், அடிபட்டாலும், குறைஞ்சாலும், மனசு உடஞ்சாலும், கடைசியாக ஒரு முறை
அந்த ட்ரை ஒன்று பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ திருப்பி பழையபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து உக்காந்தேன். திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்க தெரியும். நிறைய புக்கு படித்தேன், பாட்டு கேட்டேன், இன்ஸ்டாகிராம் ரேண்டமாக ரீல் அது நல்ல விஷயம்லாம் வரும். உடனே கண்ண முடி உட்காந்துருந்தேன். சில சமயம் கண்ண முடி தியானம் பண்ண கூட கூடாது, போட்டு அழுத்தும். எது ரொம்ப அழுத்தும்னா நம்மளால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களேங்கிறதாங்க ரொம்ப அழுத்துது. உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நம்மளை தனியாக விட்டால் சோறு தண்ணி இல்லாமல் ரோட்டில் பிளாட்ஃபார்த்தை கூட தூங்கிடலாம். நம்மளை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம சஃபர் ஆகணும், அவங்க ஏன் ஆகணும், அந்த ஒரு கில்ட்டு தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு. என் அம்மா ஏன் கஷ்டப்படணும், என் மனைவி ஏன் கஷ்டப்படணும், என் குழந்தை ஏன் கஷ்டப்படணும், இதுதான் போட்டு உள்ளே போட்டு குத்தும். அதுக்குத்தான் அந்த சஃபரிங். நான் ஒரு வாழ்க்கை சூஸ் பண்ணேன், நான் கலை சூஸ் பண்ணேன், அவங்க என்ன பண்ணாங்கங்கிற கேள்வி. நீங்கள் எல்லாருமே அதுக்கு தான் ஓடுறீங்க. ஃபாரினில் வேலை பார்க்குற நீங்களோ, இல்லை நார்த் இந்தியாவில் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிற பசங்களோ, வேறு ஏதோ ஊரில் பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்களோ, இல்லை எல்லாருமே இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற யாரோ, வேலை பார்க்காதவங்களோ, கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களோ, வேலை இல்லாமல் அழுதுகிட்டு எல்லாருமே வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிறீங்களா, இல்லை உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு சரிங்களான்னு பார்த்து 80% நம்பி இருக்கிறவங்களுக்கு அந்த 1ஆம் தேதியான அந்த அனுப்புகிற ஒரு சுகம் தான் உங்களுக்கு பாதி பேருக்கு. உண்மையிலே நம்ம எல்லாருமே தனியாக சுயமாக வாழணும், நமக்கான தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் குடும்பமே இல்லை, நம்மளை நம்பி யாருமே சார்ந்து இல்லை. அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்கன்னா உலகத்தில் சண்டை இருக்காது, போர் இருக்காது, வறுமை இருக்காது. ஏன்னா தனி ஒரு மனுஷனுக்கு சோறும் இருக்க இடத்துல வருதுன்னு உங்களுக்கு தோணாது. ஒரு பணக்காரன் வீடு கட்டுறது அவனுக்கு இல்லை, அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கட்டி நான் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கேன்னு காட்டுறதுக்கு, ஊரில் இருக்கிற மக்களுக்கு அதை வந்து காட்டிக்கிறதுக்கு, தன்னை சார்ந்தவங்களுக்கு அதை காட்டிக்கிறதுக்கு. அவன் மற்றவங்கள கூட சேர்க்கும் போது தான் அவனுக்கு எல்லாமே சேர்க்கணும்னு ஆசை வருது. தனியாக ஒருத்தர் இருக்கிறவனுக்கு என்ன ஆசை இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? தனியாக இருந்து பெரிய பேரரசு ராஜா கெட்டவங்களாம் இருந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி திருப்பி நம்ம வந்து செய்கிறோம்ல, அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுதான் மனுஷன். அந்த இதெல்லாம் வருமே, குழி வெட்டிக்கிட்டே இருப்பான், தங்கம் கிட்ட போயிடுவான், இன்னும் ஒரு முறை வெட்டியிருந்தால் வந்திருக்கானா தெரியாமல் திரும்பி போகிறான்னு சொல்லிட்டேன்னு. ஏன்னா நமக்கு இந்த ஆங்கிள்லேருந்து தெரியுது அந்த பக்கம் தங்கம் இருக்கிற, அவனுக்கு தெரிலல்ல. அவன் சொல்லியிருக்கலாம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அது எப்போ முடியும் அப்படின்னா அதுக்கு கிடையாது, முடிவு கிடையாது. நீங்கள் ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அடுத்த நாள் போகிறது தான். ஏன்னா இயற்கையாக வந்து இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே தாரங்க மந்திரமாக வச்சுருக்கு. திடீர்னு சூரியன் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா, இல்லை நான் மயிருக்கு உனக்குலாம் டெய்லி வந்துக்கிட்டு வச்சு பாருங்கள், நிலா வரலன்னு சொல்லிடுச்சு, மழை வரலன்னு சொல்லிடுச்சு, புயல் வரலன்னு சொல்லிடுச்சு, செடி வளர மாட்டேன்னு சொல்லிடுச்சு, நெருப்பு இல்லை நீங்கள் கொளுத்துனால வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, ஆற்றுல நீர் ஓட மாட்டேன்னு சொல்லிடுச்சு, காற்று அடிக்க மாட்டேன், ஆக்சிஜன்லாம் மயிருக்கு கொடுப்பான் உனக்குன்னு சொல்லிடுச்சு. ஒன் லாஸ்ட் டைம்னு யோசிக்கல, போடே அப்படின்றது என்ன ஆகும்? நம்ம தந்துக்கிட்டே தான் இருக்குது உலகம், தரமாட்டேன் சேர்த்து வச்சுக்கிறது நம்ம தான். இப்போது லைப்ரரி புக்கு ஒன்று நான் தேடிக்கிட்டு இருந்தேன், டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கினது காணோம். என்னடா ஃபைன் பயங்கரமாக போடுவாங்க, பயந்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி போய்ட்டு வீட்டில் இருக்குமான்னு தேடினேன். இப்போ பட்டப்பட இந்த புக்கு தேடும் போது புக்கெல்லாம் கீழே விழுந்தா செம்ம கோவம் வரும். 3 புக்கு அப்படியே காலில் விழுந்து செம்ம வலி. திட்டுறேன், சனியனங்களா இப்படி தான் உழுவீங்களா? புக்கை திட்டுறேன். நான் கடுப்பு தூக்கம் இல்லை, புக்கு வர தேடணும், புக்கை திட்டுறேன். எரிச்சலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் புக்கு களைஞ்சி போயிருந்துச்சு. களைஞ்சி வச்சு அடுக்கி வச்சுட்டு பார்க்குறேன், கையில் நான் தேடின புக்கு. அப்புறம் டக்குன்னு சிரிச்சிட்டு காலில் விழுந்த புக்கு சாரி அவங்களை திட்டேன், உதவி தான் பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த காணா போனா புக்கை வச்சு டான்ஸ் ஆடினேன். வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில். ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனை எல்லாம் நாளைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் தொலைஞ்சு போன புக்கு திருப்பி எனக்கு கிடைக்கும் போது ஒரு 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 பேலே டான்ஸ் ஒன்று ஆடுறேன் அந்த புக்கோட. இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது மலையில் தொங்கிட்டு இருக்கேன், தேன நக்கி ஆகான்னு சொன்னான்னு சூப்பர் டெலுக்ஸில் வரும்ல, அது மாதிரி இன்றைக்கி நான் ஒன்று பண்ணேன். மனுஷன் மனசு பாருங்கள், எல்லா ஒரு இதுலேயும் பார்த்துக்கலாம், தாங்கிடலான்னு போயிட்டே இருக்குது. எங்கள் அம்மா அப்படி பயங்கர ஸ்ட்ராங். எங்கள் அம்மா என்னென்னோ பிரச்சனை வரும், அது பாடு தூங்கும், படம் மயிருங்கும், எப்படிமா அப்படி இருக்கேன்னா பழகிடும்டா. இன்னொன்று கவலைப்படக்கூட டைம் இல்லைம்பாங்க, நல்ல வார்த்தை. டேய் எனக்கு கவலைப்படக்கூட டைம் இல்லை, 1ஆம் தேதினா நான் காசு எடுத்து வைக்கணும்டா அப்படிம்பாங்க.
வீட்டு சில பேர்லாம் பாருங்கள், அவங்களுக்கு கவலைப்படவே டைம் இருக்காது. டைம் இருக்கிறவன் தான் உட்காந்து கண்ணத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பான் போல். ஒய்ஃபு அப்படி தான், அது பாட்டு வேலை பார்க்கும், அசராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயம்லாம் வீட்டில் ஃபினான்ஷியலாக. ஆனால் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க அம்மா ஒய்ஃபும். என்னப்பா அம்மா வரும் தான், பிரச்சனை வரும் தான், பார்த்துக்கலாம் தான். ஆனால் இப்போ நல்லா இருக்கே, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இனிமேல் தான் தூங்கலாம், என்ன இப்போ உனக்கு இது வேறு என்ன வேணும் அதெல்லாம். அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட நான் ஹெல்த்து தானே வேண்டுவேன், ஏம்மா காசு கேட்கலாம்ல, உனக்கு புரியல, காசெல்லாம் கூட 1000 இருக்கலாம், திருப்பி சம்பாதிச்சிக்கலாம், ஹெல்த் எவ்வளோ பேர் சொத்துன்னு உனக்கு இப்போ தெரியாதுடா. எங்கள் அம்மா நல்ல உடம்பு மட்டும் தான் வேண்டும், ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, அதுதான் அது பொறுத்தவரைக்கும் சொத்து. 2வது தான் மீதி எல்லாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிச்சிக்கலாம், ஹெல்த்து மட்டும்டாம்பாங்க. அது அவங்களோட ஒரு, ஆனால் அது நியாயமாக படும். உடம்பே இல்லைன்னா அப்புறம் என்ன சம்பாதிச்சா நான் வேறு பிரயோஜனம் தோணும். அல்ல கரெக்டு. ஆமாம், கைங்கிறது தைரியக்காரி. ஸோ அதான் அதில் ஒரு 2 வாரம் வீலாகலாம் போடாமல் இருந்ததெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இதுவே போயிடுச்சு. ஏன்னா போங்கடா, யாருக்கடா என்னடா மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எனக்கு என்னடா மாதிரி ஒன்று இருந்துச்சு. மனசு அப்படி தான் கேட்கும், உங்களை குழப்பம், உங்களை தப்பாக சொல்லுவோம், உங்களை ஏமாற்றோம், எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க, அந்த ஒரு சிவப்பு சிப்பு போட்ட ரஜினி மாதிரி வரும். ஆனால் அதை தாண்டி இரு இது நான் இல்லை, இதுக்கு இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாழ்க்கையில் முறை தொடர்ந்து 5 days அவ்வளோ நெகட்டிவாக இருந்ததே இல்லை, நான் ஒரு வேஸ்ட்டுன்னு. ஆனால் இப்போ திருப்பி பேக் டு ஒர்க்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு வருது அப்படின்னா ரொம்ப வருஷமாக அந்த டயர்ட்னஸ் தான். ஒன் லாஸ்ட் டைம் ஓகே, எல்லாருக்கும் நடக்கும், அது தெரிஞ்சுது. ஸோ அதை நம்ம தாண்டி வரணும், விட்டுறக்கூடாது. உங்களுக்கு விட்டுலான்னு தோணுதுன்னா அன்றைக்கி விட்டுடுங்க, அன்றைக்கி நீங்கள் நெகட்டிவாக இருந்துங்க, அன்றைக்கி வேஸ்ட்டு நினச்சிக்கிங்க. ஆனால் மறுநாள் அது இருக்காதுங்கிறது ஒரு ஓரமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டோன்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் பேட் டேஸ் அப்படின்பா டாம் வெயிட்ஸ். டோன்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் பேட் டேஸ் பிகாஸ் இட் வில் டர்ன் இன் டு பேட் மந்த்ஸ் டு பேட் இயர்ஸ். சோக் த பேட் டே தென் அண்ட் தேர் இட் செல்ஃப் அப்படிம்பார். உங்களுக்கு ஒரு ஒஸ்ட்டு நாள் இருந்தால் அன்றைக்கி நைட்டோட முடிச்சிடுங்க, அதை மறுநாள் இழுக்காதீங்க, அது வாரமாகவும் மாதமாகவும் வருஷமாகவும் பாரு. யா அதான். ஸோ நீங்கள் தூங்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் பகல் வருது, அது கன்ஃபார்மில். ஸோ அது மாதிரி தான் உலகமும் இதெல்லாம் கூட சொல்கிறது இல்லை. ஆனால் எல்லா மனசுக்குள்ளே காஸ்மோஸே இந்த ஒரு வார்த்தையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன் லாஸ்ட் டைம் இதை மனசில் வச்சுக்கோங்க. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है.